வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு 500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 36,200 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே மினிமம் 53,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது NICL அப்படின்னு சொல்லுவோம். மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். அரசு காப்பீட்டுத் துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா, இங்கேருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 500 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் 1 எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதியும், பாஸ் 2 அக்டோபர் 30ஆம் தேதியும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் டேட் நீங்கள் நோட்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் இங்கே டீட்டெயில்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொத்தமாக 49 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரிக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டி கேட்டகரிக்கு 1, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 4, யூஆருக்கு 28 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, எஸ்டி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க விருப்பப்பட்டால் யூஆர் கேட்டகரியில் இருக்க இந்த 28 வேக்கன்சிஸ்க்கும் நீங்கள் போட்டி போடலாம். ஓகேங்களா, அப்ளை பண்ணுறப்ப யூஆர் கேட்டகரியில் வேக்கன்சி செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் தான். ஓகேங்களா, உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரியும் அப்படின்னா தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, மொத்தமாக 500 வேக்கன்சிஸ். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 49 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான், மத்திய அரசு வேலைவாய்ப்பு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்க ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2, 1996லேருந்து ஜூலை 1, 2005 அந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருக்காங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அந்த 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டினா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் their husbands who have not remarried இந்த கேட்டகரியில் இருக்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஸாக இருக்கீங்க, அதாவது ஜென்ரல் இடபிள்யூஸாக இருக்கீங்கன்னா 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும், எஸ்சி, எஸ்டினா 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா 1/7/2026 அந்த டேட் படி அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரியணும். அந்தந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாமே நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரி இந்த பீப்புள்ஸ்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அவங்களே தராங்க. ஆன்லைனில் தான் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதாவது ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் 1 உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆன்லைன் டெஸ்ட்டு தான். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 3 செஷன்ஸ் இருக்கும். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டியில் 35, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35 கொஸ்டின்ஸ் சொல்லி மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் 40, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஸ்டின்ஸ், மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ வேலிடான கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். உங்களோட ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதோட ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது. போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகிறப்போ அதுக்கான கால் லெட்டர் எடுத்துக்கணும். அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபு, அதோட மார்க் ஷீட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், கிராஜுவேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துக்கணும். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி அல்லது நாகர்கோயில், மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸர்விஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 850 ரூபா ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலவே ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் பெய்ட் பண்ணணும், அப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே என்ன ஃபைல் சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறப்ப ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ஆப்ஷன்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட்டில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,290 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 53,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா மினிமம் 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.